சிக்கனையே பாத்துட்டு இருக்கீங்க. அந்த சிக்கன் மசாலா அதான் என்னென்ன கொஞ்சம் சொல்லுங்க, சாம்பிள் சொல்லுங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சிக்கன் வந்து மேரினேட் பண்றதுக்கு மசாலா செஞ்ச பிறகு பாரு எப்படி இருக்குன்னு. ஒரு 2-3 மசாலா சொல்லுங்க போதும். என்ன சக்தி சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா, பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. சில்லி பவுடர் போடுவாங்க, வேற என்னெல்லாம் போடுவாங்க? கொரியண்டர் பவுடர், கரெக்டா சொல்லிட்டா. மஞ்சள் பொடி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேயா? வேணா கசூரி மேத்தி போட்டுக்கலாம். கஸ்தூரியா? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? இப்ப நல்லா வந்துரும். இந்த டேஸ்ட் புடிச்சு போயிருமா? எப்ப பார்த்தாலும் என்னையவே செய்ய சொல்லிட்டு இருப்போம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அது ஒண்ணுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. மேரினேஷனுக்கு எப்படி மசாலா தடவை இருக்கேன் பாரு. எப்படி தடவை இருக்கீங்க? ஒரு குக் மாதிரி இருக்கா, செஃப் மாதிரி. செஃப்பா? இதே ஒரு நாள் சமையல் பக்கம் வந்துட்டு செஃப்பா? நான் ஏன் சமைக்காம இருக்கேன்னு சொல்லிட்டேன். சமைக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கு நான் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். சாட்சி தான் பார்க்காம போயிட்டா அதெல்லாம். சாப்பிடுவல தெரிஞ்சு போயிடும். சாப்பிட்டோன்னே முடிச்சிடுவா, டேடி தானே பண்ணாங்க நல்லா இருக்குன்னு. சரி, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் டேஸ்ட். நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குங்க? அந்த சில பேருக்கு கையிலே டேஸ்ட் இருக்கும்பாங்கல்ல, கை தானே மசாலா தடச்சு. நான் பண்ணா டேஸ்டா தான் இருக்கும், நீ பண்ணா வேஸ்டா இருக்கும்.